ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டு புக் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டரோட கர்ஸ்டு சைல்டு புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுபோக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரி பாட்டரோட ரெண்டாவது பையனான ஆல்பஸ் செவரஸ் பாட்டருக்கு ஹாக்வர்ட்ஸுக்கு போனால் நம்ம வந்து ஸ்லிதரினுக்கு ஸ்டார்ட் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கான். சோ அவன் பயந்த மாதிரியே அவன் வந்து ஸ்லிதரின்ல ஸ்டார்ட் ஆயிடுறான். சோ எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸை காட்டுறாங்க. உள்ள வந்து நம்ம ரோஸும் ஆல்பஸும் வந்து நடந்து போய்க்கிருக்காங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா அவங்க நடந்து போய்க்கிருக்காங்க. தங்களுக்கான இடம் எங்க ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே போய்க்கிருக்காங்க. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ராலி விச்சை மீட் பண்றாங்க. அவங்க வந்து குழந்தைகளா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? என்கிட்ட பம்கின் பேஸ்ட்ரி, கோல்டன் கேக், அப்புறம் சாக்லேட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இதுல எது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல வந்து நம்ம ரோஸ் கிரேஞ்சர் வந்து ஆல்பஸ், இது வந்து நீ கவனம் செலுத்துறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நான் எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து ஆல்பஸ், உனக்கான ஃப்ரெண்டு யாருன்னு நீ சூஸ் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, என்னோட அம்மா வந்து ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல தான் உங்க அப்பாவை முதல் தடவை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து சோ இதுல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப் ஃபுல்லா நம்ம கூட சர்வே ஆக போறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து என்னது லைஃப் ஃபுல்லாவா, என்னால முடியாது அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு வீஸ்லி கிரேஞ்சர் ஃபேமிலி, நீ ஒரு பாட்டர் ஃபேமிலி. ஸோ எல்லாரும் நம்ம கூட தான் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதில் பல பேர் வருவாங்க. அதில் ஒரு சிறந்த பர்சனாலிட்டி கொண்டவங்கள தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம உட்காரதுக்கு ஏதாச்சும் சீட் கிடைக்குதான்னு கம்பார்ட்மெண்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும் பொழுது ரோஸ் வந்து சரி சரி பின்னாடியே வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிருக்காங்க. ஸோ போகிறப்பே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஸ் வந்து மறுபடியும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற ஆளா, அவங்களுக்கான குவாலிட்டி நம்ம கூட சேர்றதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல்பஸ் வந்து கொஞ்சம் தொணத்தொன்னு பேசாம உன்னோட வாயை மூடிட்டு வரையா, அங்க பாரு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. ஸோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல மொத்தமே ஒரே ஒரு பையன் தான் உட்காந்துருக்கான். சொன்ன ஆல்பஸ் வந்து நாங்க ரெண்டு பேரும் இங்க உட்காரலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். சொன்ன ரெண்டு பேரும் வந்து உட்காந்துடுறாங்க. சொன்ன ஆல்பஸ் வந்து பரவாயில்லையே, எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் ரொம்ப கூட்டமா இருந்தது, இங்க ஒரு ஆள் கூட இல்லையே, நல்லா ஃப்ரீயா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட வந்து சொல்லிக்கிருக்கான். சொன்ன ரோஸ் வந்து ஆமா இந்த கம்பார்ட்மெண்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த பையன் வந்து ஹாய் என்னோட பேர் வந்து ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஹாய் என்னோட பேர் வந்து ஆல்பஸ் பாட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்ல போற அந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் ரோஸோட முகம் வந்து மாறிடுது. அதே சமயம் ஸ்கார்பியஸ் வந்து ரோஸை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்றப்ப ரோஸும் வந்து ஹாய் சொல்றான். ஸோ ஸ்கார்பியஸ் வந்து என்கிட்ட நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு, உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து இல்ல நான் காலையிலேயே நிறைய சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஸ்கார்பியஸ் வந்து என்கிட்ட பம்கின் பேஸ்ட்ரி, சாக்லேட் ஃப்ராக்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீ வச்சிருக்க சாக்லேட்லேயே எது நல்லா இருக்கும் நீயே சொல்ல அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எனக்கு பிடிச்சது வந்து பெப்பர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அப்படி அந்த பெப்பர்மெண்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அதை சாப்பிட்டா காதுல இருந்து புகை வரும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து என்னது பெப்பர்மெண்ட்டை சாப்பிட்டா காதுல இருந்து புகை வருமா, பரவாயில்லையே இது நல்ல விஷயமா இருக்கே, அதை நான் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எங்க வீட்டுல என்ன ஸ்வீட் சாப்பிட அலோவே பண்ண மாட்டாங்க, அப்படி நான் சாப்பிடணும்னா இந்த மாதிரி ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயின்ல சாப்பிட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் ரோஸ் வந்து ஆல்பஸோட முதுகு வந்து மெதுவா தட்டுறா. ஸோ ஆல்பஸ் வந்து கண்டுக்காம ஸ்கார்பியஸோட பேசிக்கிட்டே இருக்கான். சோனே ரோஸ் வந்து மறுபடியும் ஆல்பஸோட முதுகுலயே தட்டுறான். சோனே ஆல்பஸ் வந்து ரோஸ் முதல்ல என்ன அடிக்கிறத நிப்பாட்டு, எனக்கு அது வலிக்குது அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து நான் எங்க ஒன்னு அடிச்சேன், லைட்டா தானே தட்டினேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அது எனக்கு வலிக்குது கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஸ்கார்பியஸ் வந்து பயங்கரமா சோகமாயிடுறான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுறதே நிறுத்திடுவீங்கல்ல, ஏன்னா எங்க அப்பாவுக்கும் உன்னோட அப்பாவுக்கும் எப்பயும் ஒத்து போனதே கிடையாது, நீ வந்து பாட்டர் ஃபேமிலி, ரோஸ் வந்து வீஸ்லி கிரேஞ்சர் ஃபேமிலி, அப்புறம் நான் மேல்ஃபாய் ஃபேமிலி, எங்க அப்பா வந்து டிராக்கோ மேல்ஃபாய், என்னோட ஃபுல் நேம் வந்து ஸ்கார்பியஸ் மேல்ஃபாய், எங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஸ்லிதரின்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து டெத் ஈட்டரா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்கார்பியஸ் வந்து அப்படிலாம் இல்ல, எங்க அப்பா மட்டும்தான் டெத் ஈட்டரா இருந்தாங்க, எங்க அம்மா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து ஸ்கார்பியஸை வந்து நேருக்கு நேரா பாத்துக்கு இருக்கா. சோ ஸ்கார்பியஸ் வந்து நீ அந்த வதந்தியை நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆல்பஸ் வந்து அப்படி என்ன வதந்தி அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அது என்ன வதந்தினா, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நாள் கழிச்சுதான் பிறந்தேன், என்னோட தாத்தா பாட்டி வந்து நான் ஒரு பவர்ஃபுல் விசா
விசார்டா இருக்கணும்னு சொல்லி எங்க அம்மாவை வந்து டைம் மிஷின் மூலியமா பின்னோக்கி அனுப்பி அது மூலியமா பிறந்தவன் நான் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அது சரி, ஆனா எதுக்காக அவங்க அம்மாவை பின்னோக்கி அனுப்பணும் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து ஏன்னா அப்பதான் வால்டமோர்ட் உயிரோட இருப்பாரு, இவன் வந்து வால்டமோர்ட்டுக்கு பிறந்த பையன் சொல்லி ஒரு வதந்தி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து சீச்சி இவ்வளவு மோசமாலாம் வதந்தி பேசுவாங்களா என்ன அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ கூட பாரு ஆல்பஸ், எங்க அப்பா மாதிரி தான் எனக்கு ஹேர் ஸ்டைல் இருக்கு, ஆனா வால்டமோர்ட் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அப்படி என்ன உங்ககிட்ட வால்டமோர்ட் கிட்ட இல்லாத விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அதுதான் என்னோட மூக்கு, வால்டமோர்ட்டுக்கு மூக்கே கிடையாதே அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் மால்ஃபாயும் நம்ம ஆல்பஸ் பாட்டரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதே சமயம் ரோஸ் வந்து நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம இங்க இருந்து போகலாமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ரோஸ் நான் இங்க இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து ஓகே பாய் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சோ அந்த கம்பார்ட்மெண்ட்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 2 பேர் தான் இருக்காங்க, ஒன்னு ஸ்கார்பியஸ் மால்ஃபா, இன்னொன்னு வந்து ஆல்பஸ் பாட்டர். சோ நீ ஸ்கார்பியஸ் வந்து ஆல்பஸை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆல்பஸ் எனக்காக நீ நின்னதுக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து உனக்காக யார் இங்க இருக்கேன்னு சொன்னா நீ வச்சிருக்க அந்த ஸ்வீட்ஸுக்காகவும் பெப்பர்மென்ட் சாக்லேட்காகவும் தான் அப்படின்னு சொல்றப்ப 2 பேரும் வந்து சிரிச்சுக்கு இருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரெயின் போக போக 2 பேரும் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்கார்பியஸ் வந்து தன்னோட ஸ்வீட்ஸை வந்து ஆல்பஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கிருக்கான். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்பொழுது பெப்பர்மென்ட் நம்ம ஸ்கார்பியஸ் எடுத்து சாப்பிட்றான். ஸோ கொஞ்சம் சமயத்திலே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்கார்பியஸோட காதுல இருந்து புகை பயங்கரமா வருது. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆல்பஸ் வந்து பயங்கரமா சிரிச்சுக்கு இருக்கான். ஸோ கொஞ்சம் சமயத்திலே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்டேஷன் அடைஞ்சிருது. ஸோ அங்க நின்னதுக்கு அப்புறம் எல்லா மாணவர்களும் வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கிக்கிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து படகு மூலியமா ஹாக்வர்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அங்க வந்து கிரேட் ஹாலுக்கு வெளியில வந்து சில பசங்கள்லாம் பேசிக்கிருக்காங்க. அதுல ஒரு பையனான பாலி சாப்மேன் வந்து இந்த இயர் ஆல்பஸ் பாட்டர் வந்து நம்ம கூட தான் படிக்க போறானா அப்படின்னு சொல்றப்ப அந்த கூட்டத்துல இருக்க கால் ஜார்கின்சன் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பையன் வந்து என்னது பாட்டர் நம்ம கூடவா நீ சொல்றது உண்மைதானே அப்பனா ரொம்ப ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கான். அதே கூட்டத்துல இருக்கிற யான் ஃபெட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் வந்து அவனுக்கு அப்படியே அவங்க அப்பாவோட ஹேர் ஸ்டைலாம், அவனும் அவங்க அப்பா ஹாரி பாட்டர் மாதிரியே பயங்கரமா ஃபேமஸ் ஆவான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து ஆல்பஸ் பாட்டர் வந்து என்னோட கசின் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து ரோஸ் கிரேஞ்சர்கிட்ட பயங்கரமா இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களாக வந்து ஹாக்வர்ட்ஸோட கிரேட் ஹாலுக்குள்ள போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்டிங் ஹேட் வந்து தன்னோட என்ட்ரி சாங் வந்து பாடுது. ஸோ எல்லாரும் பாடினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரோஸ் கிரேஞ்சரை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ரோஸ் கிரேஞ்சரோட தலையில வந்து ஷார்ட்டிங் ஹேட்டை வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சமயத்திலேயே ரோஸ் கிரேஞ்சர் வந்து கிரிஃபிண்டோர்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடுறா. ஸோ ரோஸ் கிரேஞ்சர் வந்து கிரிஃபிண்டோர்ல ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கிரிஃபிண்டோர் சைட்ல இருந்து பயங்கரமான கிளாப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஸ் கிரேஞ்சர் வந்து டம்பிள்டோரோட போட்டோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கிரிஃபிண்டோர் குரூப்ல வந்து உட்காந்துக்கிறா. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கார்பியஸ் மால்ஃபாய் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஸ்கார்பியஸ் மால்ஃபாயோட தலையில வந்து ஷார்ட்டிங் ஹேட்டை வச்ச கொஞ்ச சமயத்திலேயே ஸ்லிதரின் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ நீ ஸ்கார்பியஸ் வந்து மனசுக்குள்ளேயே நான் இதுதான் நடக்கும்னு நினைச்சேன், இது எனக்கு சுத்தமா பிடிக்கிறதே கிடையாது, ஆனா இருந்தாலும் நான் என்ன பண்றது அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ஸ்லிதரினோட குரூப்ல வந்து உட்காந்துடுறான். ஸோ அந்த கூட்டத்துக்கு வெளியே நிற்கிற பாலி சாப்மேன் அப்படின்னு சொல்லப்படுற பையன் வந்து இவனுக்கு இதுதான் சரி, இவெல்லாம் ஸ்லிதரின்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த ஆல்பஸ் செவரஸ் பாட்டரை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஆல்பஸோட தலையில வந்து ஷார்ட்டிங் ஹேட்டை வச்சதும் ஹாரி பாட்டருக்கு எப்படி ஷார்ட்டிங் ஹேட் வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆச்சோ அதே மாதிரி நம்ம ஆல்பஸ்க்கு வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுது. ஆல்பஸை வந்து எந்த குரூப்ல போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் எடுத்துக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்லிதரின் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ மொத்த ஹாக்வர்ட்ஸே அதிர்ச்சியில உறைஞ்சிருது. ஸ்லிதரின் சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான கைத்தட்டலும் இல்லை, எல்லா ப்ரொஃபஸரும் வந்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்லிதரினுக்கு மட்டும் போகவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆல்பஸ் செவரஸ் பாட்டர் வந்து கடைசியா ஸ்லிதரின்லயே வந்து ஸ்டார்ட் ஆயிட்டாரு. ஸோ இனிமேல் நம்ம ஆல்பஸ் செவரஸ் பாட்டரை சுத்தி என்னென்ன நடக்குன்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.